Hello friends, Assalamu alaikum and Happy New Year for everyone. புதிய வருஷத்துல முதல் வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மிச்சமே சந்தோஷம். கடந்து போன வருஷத்துல நிறைய சந்தோஷமான கசப்பான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் எல்லாமே இறைவனின் நாட்டப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கொள்வோம். கடந்து போன விஷயங்கள் ஞாபகங்களாக மட்டும் தங்கியிருக்கக்கூடிய இந்த டைமில் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த புதிய வருஷம் நிம்மதியான ஆரோக்கியமான அது மட்டும் இல்லாமல் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி துவா செஞ்சு கொள்வோம். லாஸ்ட் இயர் போஸ்ட் பண்ணி இந்த எல்லா வீடியோஸுக்குமே உங்களோட அளவு கடந்த அன்பையும் சப்போர்ட்டையும் தந்திருந்தீங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணும்போது மனசில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சந்தோஷத்தை நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இயரும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்களுக்கு தாரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த இயரும் உங்கள் அளவு கடந்த அன்பையும் சப்போர்ட்டையுமே கண்டினியூஸாகவே தந்துட்டுருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி முதல் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய இந்த ரெசிபி அரப்ஸ்ட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான சாப்பாடுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எந்த அரப் கண்ட்ரிஸுக்கு போனாலும் சவுதி, கட்டார், துபாய் நீங்கள் எங்கே போனாலுமே இந்த சாப்பாடு மெனு இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றே இருக்காது. அரப்ஸ்ட்டு பாரம்பரியமான இந்த ஃபலாஃபில் ரெசிபியை நம்ம ஈஸியான ஸ்டெப்பாக வீட்டில் செஞ்சிடலாம். அதோடைய பார்த்திங்கன்னா ஹுமஸ் ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹுமஸ் ரெசிபியை முக்கியமான ஒரு சோஸ் இல்லாமல் வீட்டில் எல்லாருக்குமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபுட்டை பற்றி சொல்லணுன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலுமே இந்த ஃபுட் டெஃபினெட்லி அங்கே அவைலபிளாகவே இருக்கும். முக்கியமாக எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி வெரி ரீசனபிளான ப்ரைஸில் தான் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே இதை செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த அரப் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணணுன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் போதாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி ரெசிப்பியில் நம்ம முதலாவது ப்ரிப்பேர் பண்ண போகிறது ஃபலாஃபில் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபலாஃபில் எப்போயுமே இந்த கொண்ட கடலையில் தான் செய்வாங்க. ஸோ ஒரு பவுலில் கடலையெல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 கப்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதுலேயும் கிராம்ஸில் சொல்லணும்னா 600 கிராம் தான். ஸோ பவுலில் சேர்த்து இந்த கடலை எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கொள்ளணும். நீங்கள் மார்னிங் செய்கிறீங்களா இருந்தால் ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 12 hours சரி இந்த தண்ணியில் ஊறுற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. டுவெல் ஹவர்ஸ் நல்லா ஊறினது பின்னாடி தான் நீங்கள் இந்த கடலையை பார்க்குறீங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டரெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தது பின்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸையும் இதோடய சேர்த்துக்கொள்வோம். நான் எடுத்துக்கூடிய இந்த 3 கப்ஸ் கடலைக்குமே நான் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை கொஞ்சமாக தான் சேர்த்துக்கொள்ளணும். இங்கே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் விட கொஞ்சம் சின்னதாக மாதிரி ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். இதையுமே ஸ்லைஸ் பண்ணி அந்த கடலையோடு சேர்த்துக்கொள்வோம். முக்கியமாக இந்த ஃபலாஃபிலுக்கு நீங்கள் பெரிய சைஸ் அனியன் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் பெரிய சைஸில் யூஸ் பண்ணும்போது அது எல்லாம் கடலையோடு மிக்ஸ் ஆகி வர டைமில் அதோட கன்சிஸ்டன்சி டிஃப்ரெண்ட் ஆகிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக சின்ன சைஸில் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரே ஒரு க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன். அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் சேர்க்க போகிற 2 லீவ்ஸ் சேர்க்க போகிறேன். ஒன்று பார்ஸ்லி, இன்னொன்று கொரியண்டர். உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இதையுமே சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு ஹேண்ட்ஃபுல்னு சொல்ல முடியாது, அதை பார்க்க கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம சேர்த்துருக்கூடிய இந்த ஆனியன், சில்லி, கொரியண்டரோடு சேர்த்து நம்ம கடலையை பிளெண்டர் பண்ணி எடுத்துக்கொள்வோம். எப்பயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிளெண்டர் பண்ணிக்கொள்ள பாருங்கள். இதுக்கு வாட்டர் சேர்க்காம தான் நீங்கள் முதல்ல பிளெண்டர் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா இந்த கடலை ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும்.
இந்த கடலை வந்து ஒரு 70% வந்து பிளெண்ட் ஆகிற டைமில் அது ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தா நம்ம வாட்டர் சேர்த்துக்கொள்ளணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட்டில் பிளெண்ட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். உங்களுக்கு சடனாகவே வந்து அது ஸ்பீடும் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆன மாதிரி உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வாட்டர் சேர்த்துக்கொள்வோம். முக்கியமாக இதை பிளெண்ட் பண்ணும்போது அடிக்க ஒரு முறை நீங்கள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து குயிக்காக ஒரே மாதிரி பிளெண்ட் ஆகி வந்துடும். இந்த ரெசிப்பியில் முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த தண்ணி சேர்த்து அரைக்கிறது. வந்து நான் 3 கப்ஸ் கடலைக்குமே வந்து இந்த 1/2 கப் தண்ணி வச்சு தான் நான் எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு முறை வாட்டர் சேர்க்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்திங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து தான் இதை வந்து நான் அரைச்செடுத்துருக்கேன். இதில் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைப்பட்டு இருக்காது. நம்ம நார்மலாக பருப்பு கடலைக்கெல்லாம் எந்த மாதிரி அரைப்போமோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் இதுவும் இருக்கும். ஸோ ஃபைன் பேஸ்ட்டை வந்து நீங்கள் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்து அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அரைச்செடுத்து இந்த கடலையை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம். ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் பிளெண்டர் பண்ணுற ப்ரோசஸ் தானேன்னு சொல்லி இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துடாதீங்க. ஏன்னா நான் இதை அரைக்கும் போது ஒரு 2 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்னுமே கொஞ்சம் கிளியராக இருக்கட்டும்ன்றதுக்காக வேண்டி தான் செகண்ட் பேட்ச் அரைக்கும் போது உங்களுக்கு நான் இதை காட்டியிருக்கேன். இந்த மாதிரி அடிக்க ஒரு முறை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் பிளெண்டரும் வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து தான் இதையும் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட் பேட்ச் தான் நான் பிளெண்டர் பண்ண போகிறேன். இதோடய பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எள்ளும் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் எள்ளு நார்மல் எள்ளும் சேர்த்தாலும் சரி, நீங்கள் ரோஸ்டட் எள்ளு சேர்த்தாலுமே பரவாயில்ல. 3 டேபிள் ஸ்பூன் எள்ளையும் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். முக்கியமாக இந்த எள்ளு வந்து இந்த கடலையோடு மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஃபைனாகவோ இல்லாட்டி அது கொஞ்சம் பீசஸாகவோ அரைப்படுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த எள்ளு வந்து அதே மாதிரி இருந்தாலும் கூட வொரி பண்ணாதீங்க. ஸோ அப்படியே அந்த எள்ளு இருக்கிற மாதிரி அப்படியே விட்டுடுங்க. ஸோ இது நல்லா பிளெண்ட் ஆகி வர டைமில் ஒரு 3 பீசஸ் மாதிரி கார்லிக் எடுத்து அதையுமே ஸ்லைஸ் பண்ணி இதோட சேர்த்து பிளெண்டர் பண்ணிக்கொள்ளுங்க. கடலை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி இன்னொரு பவுலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் இதுக்கான மசாலாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் உப்போட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து கணக்காக இருக்கும். அதோடு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஸ்டார்ச்சும் சேர்த்துக்கொள்ளுங்க. கார்ன்ஸ்டார்ச் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஃப்ளார் சேர்த்திங்கன்னாலும் கூட ஓகே தான். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த ரெசிபிக்கு முக்கியமாக இந்த பேக்கிங் சோடா மட்டும் குறைக்காமல் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதுக்கு தேவையான எல்லா மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. டோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணும்போது எந்த ஒரு க்ரக்கும் இல்லாமல் உங்களுக்கு ஷேப் பண்ண இயலுமா இருந்தால் உங்கள் மாவு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாவை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஸோ இந்த டைமில் பார்த்து நம்ம இந்த ஹுமஸ் ரெசிபியை ரெடி பண்ணிக்கொள்வோம். முக்கியமாக இந்த ஹுமஸ் ரெசிபிக்கு இந்த மாதிரி தஹினி சோஸ்ன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜஸ்ட்டு வந்து எள்ளு, எண்ணெய் அதோடைய சேர்த்து ஒரு ஸ்லைட்டான கொஞ்சம் சோல்ட்டும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண ஒரு பேஸ்ட் இது. இந்த தஹினி பேஸ்ட்டில் வந்து நம்ம ஹமூஸ் மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ரெசிபிஸ் கூட செய்யலாம். பட் இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது கஷ்டன்றதுனால இது யூஸ் பண்ணாமல் இதே டேஸ்ட்டில் எந்த மெத்தடில் ஹமூஸ் செய்ய போகிறோன்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்து ஒரு 3 பீசஸ் மாதிரி கார்லிக் எடுத்துருக்கேன். இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜாரில் சேர்த்துக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எள்ளு சேர்த்துக்கொள்வோம். இந்த எள்ளு வந்து ரோஸ்டட் எள்ளு தான் இது கட்டாயமாக சேர்க்கணும். இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வந்து கைவிடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு இந்த எள்ளு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். ஸோ அப்படி ரோஸ்ட் பண்ண எள்ளு தான் நீங்கள் இப்போ வந்து இதோட சேர்த்துக்கொள்ளணும். ஸோ அதையுமே சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கொள்வோம். ஸோ அதோடய ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இங்கே வந்து ஒலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட ஒலிவ் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலையும் கூட சேர்த்து செய்யலாம்.
ஸோ இப்போ இந்த ஆயிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்டர் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இந்த எள்ளு வந்து இந்த ஆயிலோடு நல்லா பிளெண்டர் பண்ணி வந்துருச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தஹினி சோஸ் வந்து ரெடி ஆகியாச்சு. பார்க்கறதுக்கு அதே மாதிரி டெக்ஸ்சரில் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமில் நம்ம தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கொள்வோம். இங்கே வந்து பாயில் பண்ணின கொண்டக்கடலை தான் 2 கப் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இங்கே யூஸ் பண்ணுற வந்து பாட்டில் சிக் பீஸ்ன்றதுனால நான் டிரெக்டாகவே சேர்த்துட்டேன். நீங்கள் இதே வந்து ஊற வச்சு நீங்கள் பாயில் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த கடலை வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரக்காட்டியும் பாயில் பண்ணிட்டு தான் நீங்கள் இதோட சேர்த்துக்கொள்ளணும். கடலையும் சேர்த்துட்டு கடலை அவிச்ச தண்ணி ஒரு 1/4 கப் வந்து அதோடய சேர்த்துக்கொள்ளுங்க. லாஸ்ட்டாக வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி உப்பையும் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கொள்வோம். நல்லா பிளெண்டர் பண்ணி எடுத்து நம்ம ஹுமஸ் வந்து ரெடி ஆகியாச்சு. நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமில் உங்களுக்கு தேவையான மாதிரி லெமன் அண்ட் சால்ட் இதோட டேஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஹுமஸுக்கு எப்பயுமே வந்து லெமன் அண்ட் சால்ட் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் தூக்கலாக ஒரே லெவலுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹுமஸை வந்து வேறு ஒரு டிஷ்ஷுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட டாப்பிங்காக வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை வந்து அதோடய சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதுக்கு கார்னிஷுக்காக வேண்டி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடரும் வந்து கொஞ்சம் டாப்பிங்காக சேர்த்துக்கொள்ளுங்க. லாஸ்ட்டாக நான் பாயில் பண்ணி வச்சு இந்த சிக் பீஸை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி இதோடய சேர்த்துக்கொள்வோம். இந்த சில்லி பவுடர், கியூமின் பவுடர், இந்த சிக் பீஸ் இது 3மே வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாம். இந்த ஹுமஸ் ரெசிபி முக்கியமாக இந்த ஃபலாஃபிலுக்கு மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் சிக்கன், ஷார்ட்டீஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கெச்சப்போட சேர்த்து இதையும் சர்வ் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹமூஸை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஃபலாஃபிலை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ இந்த ஃபலாஃபிலை வந்து நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய கட்லெட் இருக்குது இல்லையா? மீடியம் சைஸ் கட்லெட் அந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து அதே மாதிரி சைஸுக்கு வந்து இந்த மாதிரி கையால் நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா ஃபலாஃபில் மேக்கர் கூட இப்போ ஈஸியாக வந்து எல்லா இடமே அவைலபிளாக இருக்குது. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபலாஃபில் மேக்கர் யூஸ் பண்ணும்போது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே சைஸில் ஒரே மாதிரி அழகாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த ஃபலாஃபிலை வந்து செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகினது பின்னாடி தான் நம்ம இதை ஃபலாஃபிலே ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டி முதலாவது நம்ம கையால் ஷேப் பண்ணி எடுத்த ஃபலாஃபில் பவுல்ஸை தான் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். முக்கியமாக இந்த ஃபலாஃபில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுக்கு பின்னாடி உடனே வந்து அதை மிக்ஸ் பண்ண போகாதீங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டியுமே ஃப்ரை பண்ணதுக்கு பின்னாடி தான் நீங்கள் மற்ற சைடு வந்து கொஞ்சம் அதை மூவ் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சேர்த்துருக்கூடிய ஆயில் வந்து நல்லாவே இந்த பவுல்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் திருப்பி போடக்கூடிய அவசியம் இல்லை. நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் இந்த மாதிரி பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஃபலாஃபில் வந்து நான் கையால் ஷேப் பண்ணது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபலாஃபில் மேக்கர் தான் யூஸ் பண்ண போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த ஃபலாஃபில் மேக்கர் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயம். ஸோ அதனால் எனக்கு ஈஸியான மெத்தடை தான் இந்த வீடியோவில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஆயிலில் கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த மேக்கர்லேருந்து அந்த ஃபலாஃபில் ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபலாஃபில்ஸையுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக இந்த ஃபலாஃபிலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை பார்க்கும்போது சும்மா பீசஸாக சாப்பிடக்கூட முடியும். அதே டைமில் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு இதை சாண்ட்விச்சாக அப்படி இல்லாமல் நம்ம ஷவர்மாலாம் ரோல் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு ரொட்டியில் ரோல் பண்ணி கொடுப்பாங்க. நார்மலாக சாண்ட்விச் ஷவர்மாலாம் செய்யும்போது அதுக்கு மெயினாக வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கொள்வோம். பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சிக்கன் இல்லாமல் சிக்கனுக்கு பதிலாக இந்த ஃபலாஃபிலை தான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் ஃபலாஃபில் சாண்ட்விச்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷவர்மா எந்த மாதிரி ரெப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சிக்கனுக்கு பதிலாக இந்த ஃபலாஃபிலையும் வச்சு அதே டைமில் சாலட், டொமேட்டோ இதெல்லாம் கூட வச்சு தேவையான அளவுக்கு ஹமூஸ் அண்ட் கெச்சப் இது ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க.
பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணிலாட்டி கட்டாயமாக மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறீங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த ஃபலாஃபில்ஸ் அண்ட் ஹும்மஸ் ரெண்டுமே வந்து ரெடி ஆகியாச்சு. பார்க்கறது பர்ஃபெக்டாகவும் நல்லா அழகாகவும் வந்திருக்கு. இந்த ஃபலாஃபில் வந்து வெளிப்பாட் வந்து எப்பயும் கிறிஸ்பியாகவும் இன்சைட் பார்ட் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஃபலாஃபில் மாவுக்கு மிச்சமே தண்ணி சேர்க்காமல் நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் வந்து நீங்கள் 1/2 கப் மட்டும் சேர்த்து செஞ்சீங்கன்னா இந்த ஃபலாஃபிலில் வந்து உங்களுக்கு ஒயிலியாக இல்லாமல் பார்க்கறது நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கடலை சேர்த்து செய்கிறதுனால இந்த ரெசிபி வந்து நல்லா பசி போகக்கூடிய ஒரு ரெசிபி தான், அதே டைமில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். வரக்கூடிய ரமலான் டேஸில் கூட இந்த ரெசிபி வந்து இஃப்தார் டைமுக்கு செய்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இந்த ஹும்மூஸை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி கை எதுவுமே படாமல் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 டேஸுக்கு மாதிரி இந்த ஹும்மூஸை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஹும்மஸை வந்து இந்த ஃபலாஃபிலோட மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொட்டி, சாண்ட்விச், அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஈட்ஸ் எதுனாலும் கூட அதோட சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். இதில் டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். See you soon with another vlog. Thank you.